செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் 50% வரி உயர்வால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பு. ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற 2 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. தொடர் கண்காணிப்பில் ராணுவ வீரர்கள். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆவேசம். உரிமை, நலன், வளர்ச்சிக்கான குரலாக இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செல்வ பெருந்தகை வாழ்த்து பதிவு. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தொழிலாளர்களை பாதுகாக்க உடனடி நிவாரணம், சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்ததால் ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஜவுளித்துறை பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு மாற்று வழிகளை தேடி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க வரியால் தமிழக ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் இந்திய பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா 50% உயர்த்தியது தமிழ்நாட்டின் ஏற்றுமதியை கடுமையாக பாதித்துள்ளதாகவும், குறிப்பாக ஜவுளி மையமான திருப்பூரில் ஏற்றுமதி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் கிட்டத்தட்ட ரூபாய் 3000 கோடி வரை வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், ஆயிரக்கணக்கானோர் வேலையை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே நமது தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க உடனடி நிவாரணம் வழங்குவதுடன் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற 2 பயங்கரவாதிகள் இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பந்திப்பூர் மாவட்டம் குரேஸ் செக்டார் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை உளவு தகவல் அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் இணைந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் ராணுவத்தினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். தொடர்ந்து இந்திய ராணுவம் வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மோதலை தொடர்ந்து சுற்றியுள்ள பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் ஏதேனும் உள்ளதா என்பதை கண்காணிக்கும் நடவடிக்கை தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 25% கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வந்தது. ஏற்கனவே விதித்த 25% வரியோடு இந்த கூடுதல் 25% சேர்ந்துள்ள நிலையில் 50% வரி விதிப்பு இந்தியாவின் ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர் சார்ந்த துறைகளின் ஏற்றுமதி 70% அளவுக்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். டெல்லியின் முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இது தொடர்பாக அமெரிக்கா 50% வரி விதித்ததால் இந்தியா 100% வரியை அமெரிக்காவிற்கு விதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மொத்த நாடும் இந்த முடிவுக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு நாடும் இந்தியாவை புண்படுத்த முடியாது எனவும் தெரிவித்தார். உரிமை, நலன், வளர்ச்சிக்கான குரலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் தள பதிவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வெற்றிகரமாக 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக பதிவிட்டுள்ளார். மேலும் தமிழக அரசியல் மக்கள் நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தி மக்களின் உரிமை, நலன், வளர்ச்சி ஆகியவற்றிற்காக எப்போதும் உறுதுணையான குரலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்து வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அருகே உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருந்தது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது.
இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. அதே நேரம் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் ஆகஸ்ட் 28, 29 ஆகிய 2 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூமாப்பட்டி பூங்கா மேம்பாட்டு பணிகளுக்காக நிதி ஒதுக்கியதற்கு முதலமைச்சருக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நன்றி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் உள்ள பிளவக்கால் அணை பகுதியில் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த நிதி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வசதிகளை உருவாக்க பயன்படுத்த உள்ளது. இந்த அரசாணை குறித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, சாமானிய மக்களின் குரலுக்கும் நம் அரசு எப்போதும் செவிசாய்க்கும் என்றும், கூமாப்பட்டி பிளவக்கால் அணை பகுதியில் பொதுமக்கள் அளித்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான ஒரே கட்சி பாஜக தான் என்று மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்துள்ளார். விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது ராகுல் காந்தியின் பீகார் யாத்திரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றது மிக முக்கியமானது என குறிப்பிட்டார். சொந்த மக்களின் வாக்குகளை திருடி தேர்தலில் வெற்றி பெறுவது பயங்கரவாதத்திற்கு சமம் என்று மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பீகாரில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி தேர்தலை நடத்த பாஜக திட்டமிட்ட சதியை ராகுல் காந்தி முறியடித்ததாக அவர் தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் மட்டுமே அதிமுகவினர் கையில் உள்ளது என்றும், கட்சி முழுவதுமாக RSS கைக்கு சென்று விட்டதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் பாஜக அலுவலகத்திற்கு வரலாம் என அண்ணாமலை கூறியதை குறித்து அவருக்கு கட்சியிலிருந்து அலுவலகமே ஒதுக்கப்படவில்லை என்றும், முதலில் அலுவலகம் கொடுக்கட்டும், பிறகு மக்கள் வரட்டும் என்றும் கிண்டலாக பேசினார். ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான ஒரே கட்சி பாஜக என அவர் குற்றம் சாட்டினார். RSS கட்டுப்பாட்டிலே அதிமுக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதிமுக RSS ஒரு அங்கமாக மாறிவிட்டது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக இன்று அமித்ஷா அதிமுக மாறி இருப்பதனுடைய அடுத்த படி இது. அவரை பொறுத்த மட்டிலும், பாஜகவை பொறுத்த மட்டிலும் ஆணவ கொலைக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே கட்சி என்பது பாஜக தான். பாஜகவும் RSS சிந்தனை என்பது ஆணவ கொலைகளை அதிகரிக்கக்கூடிய, அதுவும் காக்கின்ற ஒரு அமைப்பாக RSSம் பாஜகவும் திகழ்கின்றன. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே மாடுகள் நடுரோட்டில் சுற்றி திரிவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றம் சார்பில் விநாயகர் வீதி உலா மற்றும் சிலை கரைக்கும் வைபோகம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தினை மதுரை குரு மகா சன்னிதானம் தம்புரான் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீரங்க ஜியர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பழகை பேருந்து நிலையம், காந்தி சிலை, ரவுண்டானா, பச்சைமடம் மாரியம்மன் கோவில் வழியாக சென்று பின்னர் இறுதியில் புதிய ஆதிக்குளம் கண்மாயில் 6 பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. இந்த ஊர்வலத்தின் போது 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மின் அஞ்சல் முகவரிக்கு அடையாளம் தெரியாத முகவரியிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 7 தரங்கள் கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் 3 மணி நேரம் சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டு கண்டறியப்படாத நிலையில் புரளி என தெரிய வந்தது. மேலும் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொக்கூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி சமேத கைலாசநாதர் சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது.
இந்நிலையில் மகா கும்பாபிஷேகம் 200 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெருமாள் கோவில் தெருவில் இந்து முன்னணி தெற்கு மாவட்ட ஒன்றியம் மற்றும் நகர சார்பில் 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நத்தமேடு கிராமத்தில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தென்னை மரம் வெட்டிய போது மின் கம்பியின் மீது சாய்ந்ததில் குமார் ஜானகி தம்பதியின் 5 வயது பெண் குழந்தை மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் மின்துறை அதிகாரிகள் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நிலை தடுமாறி சாலையோர சுவற்றில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை பார்த்த பொதுமக்கள் காரில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். மேலும் காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலேயே விபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பனையம்மன் கோவில் பிரமோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேத்துப்பட்டு அடுத்த பெரிய கொளப்பள்ளூர் கிராமத்தில் அமைந்துள்ள பனையம்மன் மாரியம்மன் கோவில் வருடாந்திர பிரமோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் அமர்த்தப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த அருந்ததியர் பாளையம் கிராமத்தை சேர்ந்த குமரேசன் மகன் ராஜேஷ். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்று வந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளி விடுமுறை என்பதால் தன் நண்பர்களுடன் ராஜேஷ் கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்ட தேடுதலுக்கு பின் சிறுவனை சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் கிரேன் மோதி கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த தகவல் அறிந்து சென்ற போலீசார் சம்பவ இடத்திலிருந்து முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் ஆம்பூர் கலவரத்தில் கைது செய்யப்பட்ட 191 நபர்களில் 161 பேர் 7 வழக்குகளில் விடுதலை செய்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா குச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பழனி. இவரது மனைவி பவித்ரா கடந்த 2015ஆம் ஆண்டு மாயமான நிலையில் இது தொடர்பாக அவரது கணவர் பழனி அளித்த புகாரின் பேரில் ஆம்பூரை சேர்ந்த ஷமீல் அகமது என்பவரை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷமீல் அகமது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் ஆம்பூரில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதனை கண்டித்து ஜூன் 27ஆம் தேதி அன்று சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் போலீசார் உட்பட 91 பேர் படுகாயமடைந்ததோடு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், லாரிகள், 7 போலீஸ் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன.
தமிழகத்தையே உலுக்கிய கலவரத்தில் தொடர்புடைய 191 பேர் மீது போலீசார் 12 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கடந்த 10 ஆண்டுகளாக திருப்பத்தூர் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி மீனாகுமாரி தலைமையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மொத்தமாக 191 நபர்களில் 161 பேரை விடுதலை செய்து மாவட்டம் உத்தரவிட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 75,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் தங்கம் விலை மீண்டும் 75,000 தாண்டி தொடர்ந்து கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து 9,405 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 75,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 130 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,30,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்ட் கந்தஹார் பகுதிகளில் இருந்து பேருந்து ஒன்று பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது காபூலின் அர்கண்டி பகுதியில் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 25 பேர் உயிரிழந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் கூறுகையில் பேருந்தின் ஓட்டுநர் அலட்சியமாக செயல்பட்டதால் தான் விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 50% வரி உயர்வால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பு. ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற 2 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. தொடர் கண்காணிப்பில் ராணுவ வீரர்கள். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆவேசம். உரிமை, நலன், வளர்ச்சிக்கான குரலாக இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். செல்வ பெருந்தகை வாழ்த்து பதிவு. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.